இன்னைக்கு தி லாஸ்ட் ஹவுஸ்ன்ற ஒரு சூப்பரான சர்வைவல் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவரு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப மேகம் எல்லாம் ஒரு மாதிரி இருட்டி மழை வர மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப அவரோட காரை அந்த கராஜ்ல நிப்பாட்டலாம்னு நினைப்பாரு. ஆனா அந்த கராஜோட டோர் ஓப்பனே ஆகாது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஓப்பனே ஆகாது. சரின்னு காரை வெளியில நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிருவாரு. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. ஒய்ஃப் 2 பசங்க சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோவோட அந்த குட்டி பொண்ணு கிறிஸ்மஸ் வரனால அதுக்கு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கணும்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஃபேமிலியும் இப்ப வெளியே கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டோரை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அதை திறக்கவே முடியல. சரி ஓகே, இந்த டோர் தான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு மத்த டோர் எல்லாத்தையுமே திறக்க ட்ரை பண்றாங்க. எதுவுமே அவங்களால திறக்க முடியல. விண்டோவை ஓபன் பண்ண பாக்குறாங்க. விண்டோவை அவங்களால ஓபன் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வேமா ஒரு சுத்தியல் எடுத்துட்டு வந்து ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்க ட்ரை பண்றாரு. அதுவும் உடையல. இவங்க வீடு மட்டும் இல்ல, இவங்க நெய்பர்ஸ் எல்லாரோட வீடுமே டோர் திறக்க முடியல. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர்ல எழுதி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட பொண்ணு அந்த மழை பெஞ்சனாலதான் டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் இல்லன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. மறுநாள் காலையில ஹீரோ அந்த டோரை உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் உடைக்க முடியல. அப்ப அந்த டோர் லாக் ஓட்ட வழியா ஒரு விஷயத்த பாக்குறாரு. அங்க மழை பெஞ்சனால வீட்டை சுத்தி நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில எது பட்டாலும் அதை அப்படியே மூடி அதுக்குள்ள போயிடுற மாதிரி தெரியும். இப்ப ஹீரோயினி கிட்ட நேத்து நம்ம பொண்ணு சொன்ன மாதிரி அந்த மழைனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் அப்படி இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பசங்க கிட்ட ரொம்ப தைரியமா இருக்கணும், பாசிட்டிவா யோசிக்கணும் சொல்றாங்க. அவங்க வீட்டுல எவ்வளவு ஃபுட் இருக்கு, அது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதே மாதிரி தண்ணியும் கரண்ட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஃபுட்டுமே ஒரு 2 மாசத்துக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ எதிர் வீட்டுல ஒரு டாக்டர் இருப்பாரு. அவர் வந்து அவங்க வீட்டுல இருக்க ஃபுட்டும் தண்ணியும் காலி ஆயிடுச்சு சொல்றாரு. ஆனா ஹீரோவால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியும். அதனால அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இப்படியே 2 வாரம் போயிடுச்சு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பாசிட்டிவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் வச்சுக்கிறாரு. அவங்க பசங்க கூட விளையாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு ரொம்ப ஹாப்பியா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதனால அவர் ஃபேமிலியை முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேட் பண்ணி ஹாப்பியா பாத்துக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்துருது. இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயை உருவாக்கி எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாரும் அவங்க வீட்டுல தூரமா இருந்து செலிப்ரேட் பண்ணாலும் ஆனா அந்த செலிப்ரேஷன் அவங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை கொண்டு வருது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவோட பையனும் பொண்ணு ஒரு விண்டோ பக்கத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வெளியில ஒரு மான்ஸ்டரை பாப்பா. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா, நான் ஒரு மான்ஸ்டரை பார்த்தேன். ஆனா அந்த மான்ஸ்டர் வந்து ரொம்ப நல்ல மான்ஸ்டர். அதுக்கு ஹீரோ மலையில நீ வேற எதையாச்சும் பாத்துருப்ப, அதை மான்ஸ்டர்னு கற்பனை பண்ணிட்டு இருக்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப ஹீரோயினும் பாத்தீங்கன்னா விண்டோ வேலையா விலங்குகள் எல்லாம் சுதந்திரமா சுத்துறத பாக்குறாங்க. அதை பார்த்துட்டாங்க நம்ம எப்ப வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு டாக்டர் வீடு இருக்கும்ல, அவங்க வீட்டுல அவரோட ஒய்ஃப் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. அதை பார்த்து இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவங்களால எந்த ஹெல்ப்மே பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. டாக்டரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனது அவங்களை சுத்தி இருக்கிற எல்லா வீடுகளையும் ஒரு சோகத்தை உருவாக்கிடுது. நம்ம எப்ப இதுல இருந்து தப்பிப்போம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.